தளபதியை பத்தி சீமான் ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினது தமிழக அரசியல்ல ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தளபதிக்கு ஆதரவா சில பேரும் தளபதிக்கு எதிரா சில பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சீமான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இல்ல. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு, அவரோட கொள்கை என்ன அப்படிங்கறத நாங்க பார்க்க முடியும். அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தின மாதிரி தமிழர்களோட தலைவர்களுக்கும், அதாவது திருவிக்கா, மறைமலை அடிகள் போன்ற தலைவர்களுக்கும் அவர் மரியாதை செலுத்த முன் வரணும். அது மட்டும் இல்லாம விஜய் அரசியலுக்கு வந்ததுனால எங்களுக்கு பாதிப்பு கிடையாது, எங்களால தான் மத்தவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்காரு. என்ன அப்படின்னா, நான் செய்யறது சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு விஜய் எங்க கூட்டணிக்கு வந்தா வரட்டும், இல்லனா அவரோட வழியை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான், எங்களுக்கு ஒன்னும் கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. எனக்கு கொள்கை, கோட்பாடு, இலக்கு, கனவு அப்படின்னு எல்லாமே தெளிவா இருக்கு. சோ இதை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு கீழே யார் எங்களோட கூட்டணிக்கு வந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. 8% வாக்கு வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சதுனால சீமான் இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த 8% அடுத்த தேர்தல்ல 10% மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்காரு போல. தளபதி கூட அவர் கூட்டணிக்கு வரல அப்படின்னா அந்த 8% மறுபடியும் 4% மாறிடும் அப்படிங்கிறது இன்னமும் அவருக்கு புரியல. சோ 2026 தேர்தல்ல திமுக மட்டும் சரிவை சந்திக்காது, தமிழ்நாட்டில் இருக்க மொத்த கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகுது. ஓகே நண்பா, சீமான் இப்படி பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.